பாஜகவை கழட்டி விட்டுருவார் எடப்பாடி, நம்பிக்கை துரோகி, போட்டு தாக்கும் டிடிவி தினகரன். விஜய் கட்சியை கூட்டணிக்குள்ள கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விடவும் தயங்க மாட்டாரு அப்படின்னும், இந்த பலவீனமான கூட்டணி 15% வாக்குகளை மட்டுமே பெறும் அப்படின்னும் தினகரன் கூறியிருக்காரு. பாஜகவோட கூட்டணியை உறுதி செய்ய எடப்பாடி பழனிசாமி அடுத்ததா தாவேகாவையும் தங்கள் அணியில இணைக்க காய் நகர்த்திட்டு வராரு. அதுக்கு ஏத்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டுள்ள கூட்டங்கள்ல தாவேகா தொண்டர்கள் தாவேகா கொடியோட பங்கேற்று வராங்க. இந்த நிலைமையில இது தொடர்பா அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் கிட்ட கூறும்போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதா பாஜக கூட்டணியில இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்த பின்னாடி எஸ்டிபிஐ கூட்டத்துல என்னவெல்லாம் பேசினாரு, பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் எதிராகவும் பேசினாரு. இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி அமைச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அதைத்தான் எல்லாருமே விமர்சனம் செய்யறாங்க. 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதா கூட்டணியிலிருந்து வெளியே வந்தீர்களே, அதுக்கு காரணம் என்ன? அந்த தேர்தல் பாஜகவிற்கு மிகவும் முக்கியமான தேர்தல். பாஜகவிற்கு நன்றியா இருப்பேன் அப்படின்னு தற்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவோட 4.5 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது பாஜக அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி, பாஜகவிற்கு முக்கியமான தேர்தல், மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல், பாஜகவால பல லாபங்களை அனுபவித்த எடப்பாடி பழனிசாமி எதுக்காக கூட்டணியிலிருந்து வெளியேறினாரு? பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்ற நேரத்துல ஏன் அப்போ வெளியே ஓடி வந்தீங்க? இப்போவும் சொல்ற எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தன்மையற்றவர், துரோகத்தை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. விஜய் அதிமுகவோட கூட்டணி வச்சா பாஜகவை கழட்டி விட கூட செய்வாரு. ஆனா விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா அப்படின்றது தெரியல. விஜய் அவரோட தலைமையில கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்றதுதான் அவர் கட்சி தொண்டர்களோட எண்ணம். திரைத்துறையில பல கோடி வருமானத்தை பார்த்துட்டு வந்த இவரா கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்காகவா? இத தாவேக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நடக்காத ஒன்ன தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி செஞ்சுட்டு வராரு. அதிமுக கூட்டணி பலவீனமாகிக்கிட்டே வருது. எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கும் போதே அந்த கூட்டணி பலவீனமாகிருச்சு. வர நாட்கள்ல அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பலவீனமாகிட்டு தான் வரும். தேர்தல் நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அமைச்சிருக்க கூட்டணி 15% வாக்குகளை மட்டுமே பெறும் அப்படின்னு டிடிவி தினகரன் தெரிவிச்சாரு.